வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே வந்திருக்கோம்னா வில்வாரணி முருகன் கோவிலுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். இந்த கோவிலுக்கு நட்சத்திர கோவில் என்று மற்றொரு பெயரும் உண்டு. இந்த மலை மேலே இருக்கக்கூடிய முருகப்பெருமான் சுயம்புவாக தோன்றிய முருகப்பெருமான். சுயம்புவாக தோன்றிய முருகப்பெருமானை காண்பது மிகவும் அரிது. இக்கோவில் பார்த்தீங்கன்னா 1200 ஆண்டு பழமையான கோவில். இக்கோவிலில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் வருகின்ற பக்தர்களுக்கு காட்சி தருகிறார். முருகப்பெருமானும் சிவபெருமானும் ஒன்றாக காட்சி தருவது இங்கே மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். 27 நட்சத்திரங்களும் சிவசர்ப்பமும் முருகப்பெருமானை வழிபடும் காட்சி உலகில் வேறு எங்கும் காண முடியாத காட்சி. வள்ளி தெய்வானையுடன் முருகப்பெருமான் சேர்ந்து சிவ பூஜை செய்வது இத்திருத்தலத்துக்கு தனிப்பெருமை உண்டு. வேல் விளையாட்டில் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் எய்த அம்பு பர்வத மலை மீது பாய்ந்து ரிஷிகளின் தலைகள் துண்டிக்கப்பட்டு இருக்கிறது. அந்த தலை துண்டிச்சப்போ பார்த்தீங்கன்னா அதிலிருந்து பெருக்கெடுத்து ஓடிய உதிரம் பார்த்தீங்கன்னா இன்று செய்யாற்றுக்கு சிவப்பு நதி, செய் நதி என்று 2 வகை பேர் உண்டு. அந்த பெயர் வர காரணம் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் விளையாட்டால் செஞ்ச விபரீதம். அந்த சப்த ரிஷிகளின் தலை துண்டிக்கப்பட்டதுனால முருகப்பெருமானுக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சிருது. பிரம்மகத்தி தோஷம் நீங்க 7 இடங்களில் கைலாசநாதரை வழிபட்டால் பிரம்மகத்தி தோஷம் நீங்குன்னு தனது தாயாரான பார்வதி தேவி கூறினார். நம்ம இந்த படிக்கட்டு வழியா தான் நம்ம ஏறி முருகப்பெருமானை தரிசிக்க போறோம். ஒரு முறை பார்த்தீங்கன்னா சிவாச்சாரியார்கள் ஆடி கிருத்திகை அதாவது திருத்தணி சென்று வழிபடுவது வழக்கமாக கொண்டிருந்தனர். ஆனால் ஒரு முறை சிவாச்சாரியார்கள் திருத்தணிக்கு ஆடி கிருத்திக்கு செல்ல இயலாத காரணத்தால் மனம் வருந்தினார். அப்போ மனம் வருந்தி உறக்கத்தில் இருக்கும்போது சிவாச்சாரியர் கனவில் தோன்றி முருகப்பெருமான், நீங்கள் வருந்த வேண்டாம், நான் நட்சத்திரகிரியாக குன்றின் நடுவில் சுயம்புவாக தோன்றி இருக்கிறேன் அப்படி என்று சொல்லியிருக்கிறார். உங்களுக்கு சந்திர புஷ்கரணி சொர்ணையில் இருந்து நாகம் உங்களுக்கு வழிகாட்டு என்று கூறி கனவில் மறைந்தார். உடனே பார்த்தீங்கன்னா சிவாச்சாரியார்கள் அதிகாலை எழுந்து பிரம்ம சென்று பார்த்தபொழுது மலைக்கு நடுப்பகுதியில் சப்பாத்தி கல்லி சூழ்ந்தபடி முருகப்பெருமான் இருப்பதைக் கண்டு சப்பாத்தி கல்லெல்லாம் அகற்றி சிவாச்சாரியார்கள் அச்சிலையை பூஜை செய்து வழிபடத் தொடங்கினர். இன்று அளவும் 27 நட்சத்திரங்களும் சந்திரன் சூரியன் உள்பட தினமும் இந்த முருகப்பெருமானை பூஜை செய்து வழிபடுவதாக மக்களால் நம்பப்பட்டு வருகிறது. நம்ம மேலே இருக்கிற கோபுரம், அதாவது முருகப்பெருமான் இருக்கக்கூடிய மலையின் நடுப்பகுதிக்கு நம்ம இருக்கிறோம். கோவிலுடைய கோபுரங்கள் இக்கோவிலில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கல்யாண தோஷம், நாகதோஷம், திருமண தோஷம் போன்றவை நீங்க பரிகாரங்கள் செய்யப்படுகிறது. முருகப்பெருமான் வள்ளி தெய்வானுடன் பக்தர்களுக்கு காட்சி தருகிறார்.
இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா சித்திரை அதாவது தமிழ் புத்தாண்டு அன்று முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் ஆராதனை சிறப்பாக செய்யப்படுகிறது. ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய கிருத்திகை அன்னைக்கு இந்த முருகப்பெருமானுக்கு உகந்த நாளாக பார்க்கப்படுகிறது. கோவிலுடைய முன்பகுதி கொடிக்கம்பங்கள், இந்த கொடிக்கம்பத்தாண்ட பார்த்தீங்கன்னா நெய் தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்கள் நீங்குவதாக நம்பப்படுகிறது. முருகப்பெருமானுக்கு கிருத்திகை நாட்களில் தேன் அபிஷேகம், சம்பா சாதம் படைத்து செவ்வரளை மாலை சாற்றினால் அனைத்து தோஷங்களும் நீங்குவதாக இங்கே இருக்கக்கூடிய பக்தர்களால் கூறப்படுகிறது. ஒவ்வொரு மாதமும் கிருத்திகை நாட்களில் நம்ம வில்வாரணை முருகர் பெருமானை சென்று வழிபடலாம். இந்த வழியாக தான் நம்ம போய் முருகப்பெருமானை தரிசிக்க வேண்டும். நாங்கள் போனப்போ பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய மூலவரை படம் பிடிக்க வேண்டாம் என்று கூறிவிட்டனர். முருகப்பெருமான் எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா மலைக்கு உச்சியில் தான் கோவில் இருக்கும். ஆனால் இந்த வில்வாரணியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா நடுப்பகுதி, அதாவது மலைக்கு உச்சியிலும் இல்லாமல் கீழ்ப்பகுதியிலும் இல்லாமல் நடுப்பகுதியில் தான் வீற்றிருக்கிறார். மேலே விநாயகர் சன்னதி, சிவசன்னதி என்று 2 சன்னதிகள் இருக்கின்றன. முருகப்பெருமானை காண்பதற்காக தினந்தோறும் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் வருகின்றனர். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு அழகாக இருக்கிறது. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரி இருக்கிறது. இந்த கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா படிக்கட்டு வழியாகவும் வரலாம், சிமெண்ட் சாலை அமைச்ச வழியாகவும் வரலாம். 2 வழி பாதைகள் இருக்கிறது. முருகப்பெருமான் மலையின் நடுப்பகுதியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான். நம்ம இப்போ மலையிலிருந்து கீழே இறங்கிவிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுடைய சேனலோடைய நேம் பார்த்தீங்கன்னா 7 is God. 7 is God.